காளியின் அருள்வாக்கு மந்திரம். பில்லி, சூனியம், ஏவல், செய்வினை கோளாறு, குடும்ப பிரச்சனை, தொழில் பிரச்சனை, கணவன் மனைவி பிரச்சனை, கணவன் மனைவி வசியம், குழந்தையின்மை, பேய், முனி கோளாறு, மார்பக புற்றுநோய், கர்ப்பப்பை புற்றுநோய், மஞ்சள் காமாலை, சர்க்கரை நோய் போன்ற நோய்கள் காளியின் அருளால் முழுமையாக தீர்க்கப்படும். மேலும் பௌர்ணமி, அமாவாசை நாட்களில் அக்கினி சட்டி எடுத்தல், சிறப்பு யாக பூஜைகள் மற்றும் மாதந்தோறும் கிடா வெட்டு. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய மாந்திரிக பதிவில் நாம பார்க்க இருப்பது பிரிந்தவர்களை ஒன்று சேர்க்கக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த தாந்திரிக முறை பத்தி நம்ம பார்க்க போறோம். நாம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி காளி மாந்திரிகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே வரக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு விதமான மாந்திரிக தகவல்களும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனா வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். பிரிந்தவர்களை ஒன்று சேர்க்கக்கூடிய அதிசக்தி வாய்ந்த தாந்திரிக முறை அப்படிங்கிறது இதுவரைக்கும் யாருமே செய்திருக்க முடியாது அப்படின்றத நான் சொல்லுவேன். இந்த மாதிரியான ரகசியங்களை நிறைய பேருக்கு வெளியில கொண்டு வருவதே கிடையாது. எதனால பார்த்தீங்கன்னாக்க, பாதி பேருக்கு ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சாலும் அதை செய்வதற்கு உண்டான மூலக்கூறுகள் கிடைப்பதில்லை. அதனாலே பார்த்தீங்கன்னாக்க இது போன்ற கலைகள்லாம் நிறைய அழிஞ்சிருச்சு. அதாவது இன்றைக்கு பிரிந்தவர்கள் அப்படின்னு சொல்ல போனாக்க, கணவன் மனைவியாக இருக்கக்கூடியவர்கள் அல்லது காதலர்களாக இருக்கக்கூடியவர்கள் அல்லது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் யாரோ ஒருவர் பிரிஞ்சு போயிட்டாங்க அப்படின்னாக்க, அவங்கள நாம மறுபடியும் வர வைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கடினமான ஒரு விஷயமா இருக்கும். எதனாலன்னு பார்த்தீங்கன்னாக்க, நம்ம கிட்ட இருக்கிற வரைக்கும் நமக்கு சரியா இருப்பாங்க. நம்மளை விட்டு விலகி போனதுக்கு பிறகு அவங்களுக்கு வேற யார் கூட நட்பு ஏற்படும் அல்லது வேற ஏதாவது ஒரு காரணத்தினால நம்ம கிட்ட பேசக்கூடிய, நம்ம கிட்ட உறவு வைத்துக்கக்கூடிய, நம்ம கிட்ட உருவாடக்கூடிய யாராக இருந்தாலும் நம்ம கிட்ட வர்றதுக்கு சிரமமாயிடும். ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னாக்க வேற ஒரு, அதாவது நிறைய பேர் நம்ம பார்த்துருக்குறோம். அதுலேயும் பார்த்தீங்கன்னாக்க எனக்கு அதிகமான ஃபோன் கால் வரும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஐயா என்னுடைய குடும்பத்தில் என்னுடைய கணவர் பிரிஞ்சு போயிட்டாரு, என்னுடைய மனைவி பிரிஞ்சு போயிட்டாங்க, என்னுடைய காதலர் பிரிஞ்சுட்டாங்க அப்படின்ற ஃபோன் நிறைய வரும். அப்போது அவங்களாம் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னாக்க, நான் சொல்லக்கூடிய இந்த தாந்திரிக முறையை பயன்படுத்தி வந்தாங்கனாக்க கண்டிப்பாக எந்த நிலையில பிரிஞ்சிருந்தாலுமே அவங்க உங்களை தேடி வந்துடுவாங்க. அதே போல இப்போ இந்த பிரிந்திருக்கக்கூடியதுல ஒரு சில வித்தியாசங்கள் உண்டு. இந்த கணவன் மனைவி இருக்கக்கூடியவங்க வேற ஒரு தொடர்புல என்ன பண்ணுவாங்க, பிரிஞ்சு போயிடுவாங்க. அப்படி பிரிஞ்சு போகக்கூடியவங்க என்ன செய்வாங்க அப்படின்னாக்க, உங்களை, அதாவது ஒரே ஒரு ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க அவங்கள வேற ஒருத்தவங்க, அதாவது பார்த்தீங்கன்னாக்க வேற ஒருத்தவங்க ஆசைப்பட்டு அவங்க மேல அது மோகம் கொண்டு அவர்களை அவர்களுடைய மனநிலையை மாத்தி தன் பக்கம் வசியப்படுத்திக்கிட்டு ஒருத்தவங்க கொண்டு போயிட்டாங்க அப்படின்னாக்க, அவங்க கிட்ட இருந்து நம்ம வரவழைக்கிறது ரொம்ப சிரமம். எங்க போய் பார்த்தாலுமே அவங்க ஏதாவது ஒரு மாந்திரிகம் பண்ணி வச்சிருக்கிறாங்க, இந்த மாதிரி அவங்க மனைவிக்கோ உங்க கணவருக்கோ ஏதோ ஒன்று செஞ்சு கொண்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிலாம் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படி இருக்கும்போது அவங்க எல்லாரையும் வர வைக்கணும் அப்படின்னாக்க, கண்டிப்பாக இது போன்ற தாந்திரியங்கள் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்க செய்யக்கூடிய வேலையில, நீங்க எதிர்பார்த்த வேலையில வெற்றி பெறலாம். இப்போ இதை எப்படி நாம செய்யறதுங்கிறத நம்ம பார்க்கலாம். இது செய்யக்கூடிய நாள் அமாவாசை நாள்ல பண்ணணும். அது இல்லை அப்படின்னாக்க ஏதாவது ஒரு கிரகணம் வரக்கூடிய நாட்கள்ல வேலையில நம்ம பண்ணணும். அதிகமான பேர் பார்த்தீங்கன்னாக்க நம்ம கிரகணம் வரை காத்திருக்க முடியாது. கிரகணத்தில் பண்ணணும் அப்படின்னாக்க ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். அதனால முடிந்த அளவுக்கு நீங்கள் கிரகணம் வேலையில் பாருங்க. அப்படி இல்லை அப்படின்னாக்கா அமாவாசை நாட்களில் இது போன்ற தாந்திரிகம் பண்ணுங்க. இந்த தாந்திரிகம் பண்ணுறதுக்கு என்ன வேணும் அப்படின்னாக்க, பிரிஞ்சு போனவங்க ஆணாக இருந்தாலும் சரி அல்லது பெண்ணாக இருந்தாலும் சரி, ஆண் பிரிஞ்சு போயிட்டாங்க அப்படின்னாக்கா அவருடைய புகைப்படம் அதே போல முழு உருவ படமாக இருக்கணும். அதுக்கு அடுத்ததா பார்த்தீங்கன்னாக்க அவங்களுடைய உடுத்தி கொள்ளக்கூடிய ஏதாவது ஒரு உடை, சட்டையாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு உடை. அதுக்கு அடுத்ததா இதற்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க, மா ஒட்டு வேணும். மாமரத்தில் ஒட்டு இருக்கும், அந்த ஒட்டு வேணும். அதே போல வேப்ப மரத்தினுடைய ஒட்டு. அதுக்கு அடுத்ததா ஐங்கோல தைலம்.
அடுத்ததா சர்வ வசியம் செய்யக்கூடிய மை, சர்வ வசிய மை இது வேணும். இது இருந்துச்சு அப்படின்னாக்க கண்டிப்பாக அந்த பிரிஞ்சு போனவங்களை நம்ம உரைச்சிடலாம். இது எல்லாத்தையும் எடுத்துக்கணும். இது எல்லாத்தையும் எடுத்து என்ன செய்யணும் அப்படின்னாக்க அமாவாசைக்கு முதல் நாளே தயார்படுத்திக்கணும். இது எல்லாமே செஞ்சதுக்கு பிறகு ஒரு ஆண் பெண் பாவை நீங்க வாங்கணும். கருங்காலி பாவையில நீங்க வாங்கணும். அந்த கருங்காலி பாவை என்ன செய்யணும் அப்படின்னாக்க அந்த பிரிஞ்சு போனவங்களுக்கு, அதாவது உங்ககிட்ட இருந்து பிரிஞ்சு போனவங்க ஆணா இருந்துச்சுனாக்கா ஆணுடைய பெயர், பெண்ணா இருந்துச்சா பெண்ணுடைய பெயர். பொதுவாகவே 2 பொம்மையிலேயே 2 பேருடைய பேர் வேணும். ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நட்பு வட்டாரத்தில் இருக்கக்கூடியவங்க 2 பேரும் ஆணாவே இருப்பாங்க, அல்லது 2 பேரும் பெண்ணாக இருப்பாங்க. அப்போ 2 பேரும் ஆண் பெண் அப்படின்னாக்க அவங்களுக்கு தகுந்தாற் போல ஆண் பொம்மையும், பெண்ணாக இருந்தால் பெண் பொம்மை, 2 பொம்மையுமே ஆண் ஆண் பெண் பெண் இப்படி வச்சுக்கணும். அந்த 2 பாவையிலையுமே அவங்களுடைய பெயர், யாருடைய பெயர், பிரிந்து சென்றவர்களுடைய, அதாவது என்கிட்ட இருந்து இன்னொருத்தர் பிரிஞ்சு போயிட்டாரு அப்படின்னாக்க என்னுடைய பெயரும் அவருடைய பெயரும் அது போல எழுதிக்கணும். எழுதிக்கிட்டு அந்த புகைப்படத்தை என்ன செய்யணும் அப்படின்னாக்க அந்த பாவையில நீங்க ஒட்டி வச்சணும். இந்த ஒட்டக்கூடிய பசை எதுன்னு பார்த்தீங்கன்னாக்க அந்த சர்வ வசியமை இருக்குல்லவா, அந்த சர்வ வசியமையை எடுத்து உங்க போட்டோக்கு பின்னாடி தடவி அந்த பாவையில ஒட்டி வைக்கணும். ஒட்டி வச்சுட்டு காப்பர் ஆணியை கொண்டு அதுல நீங்க அடிக்கணும். அடிச்சதுக்கு பிறகு என்ன செய்யணும் அப்படின்னாக்க இந்த ஒட்டுக்களை எடுத்து, அதாவது இந்த மாவொட்டு வேப்ப மரத்தினுடைய ஒட்டி எடுத்து என்ன செய்யணும் அப்படின்னாக்க அந்த 2 பாவையுமே சுத்தி நம்ம கட்டி வச்சிடணும். கட்டி வச்சுட்டு இதை என்ன செய்யணும் அப்படின்னாக்க நமக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு காளி கோவில், அந்த காளி கோவிலுக்கு கொண்டு போயிட்டு இந்த 2 பேரையும் வச்சு நீங்க பூஜைப்படுத்தணும். அங்க வந்து ஒரு அர்ச்சனை செய்யணும். அர்ச்சனை செய்த பிறகு அதை எடுத்துட்டு வந்து என்ன செய்யணும் அப்படின்னாக்க பக்கத்துல இருக்கக்கூடிய, அதாவது முதல் கோவில் காளி கோவில், அடுத்த கோவில் எங்க போகணும் அப்படின்னாக்க விநாயகர் கோவில். இந்த விநாயகர் கோவிலுக்கு முன்னாடி ஒரு அடி ஆழம் பள்ளம் தோண்டி அந்த பள்ளத்துக்குள்ள என்ன செய்யணும் அப்படின்னாக்க இந்த பாவையை உள்ள வச்சிடணும். உள்ள வச்சது பிறகு அவங்களுடைய துணியில என்ன பண்ணணும் அப்படின்னாக்க உங்களுடைய துணியும் அவங்களுடைய துணியும் எடுத்துக்கணும். 2 துணியும் எடுத்து என்ன செய்யணும், 2 துணியும் நல்லா இறுக்கி கட்டிடணும். கட்டிட்டு அந்த நீங்க உள்ள வச்சிருக்கக்கூடிய அந்த பாவையை சுத்தி நல்லா மூடிடணும், வெளியே தெரியாத அளவுக்கு மூடிடணும். மூடின பிறகு இந்த ஐங்குல தைலத்தை என்ன செய்யணும் அப்படின்னாக்க அந்த துணிக்கு மேல ஒரு 5 சொட்டு வைக்கணும். 5 சொட்டு வச்சதுக்கு பிறகு உங்களுக்கு மனதுல என்ன நினைக்கிறீங்களோ, உங்களுக்கு அவங்க எப்படி நினைக்கிற, அதாவது ஒரு சிலருக்கு நட்பாக இருப்பாங்க, காதலாக இருப்பாங்க, மனைவியாக இருப்பாங்க, கணவனாக இருப்பாங்க, அவங்களுக்கு என்னென்ன முறையில அவங்க தேவைப்படுறாங்களோ இந்த ஐங்குல தைலத்தை அந்த துணி மேல எடுத்து வைக்கும் பொழுது நீங்க சொல்லி 5 முறை சொல்லிட்டு வைக்கணும். சொல்லி வச்சதுக்கு பிறகு விநாயகர்கிட்ட விநாயகருடைய மந்திரத்தை சொல்லிட்டு விநாயகருக்கு ஒரே ஒரு சூடம் கொளுத்தணும். அர்ச்சனை செய்யக்கூடாது, ஒரே ஒரு சூடம் கொளுத்தணும். எங்க கொளுத்தணும்னா விநாயகருக்கு பின்புறமாக கொளுத்த வேண்டும். முன்புறமாக அந்த பாவையை வைக்கணும். வைத்து மண்ணை போட்டு மூடணும். மூடினதுக்கு பிறகு விநாயகருக்கு பின்னாடி நீங்க சூடம் கொளுத்தணும். சூடம் கொளுத்தி அவர்கிட்ட சொல்லி வேண்டிக்கிட்டு திரும்பி பார்க்காம போகணும். அதே போல இந்த விநாயகர் பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னாக்க யாருமே அபிஷேகம் செய்யக்கூடாது. அதாவது பார்த்தீங்கன்னாக்கா அந்த விநாயகரை ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா அந்த கோவிலுக்கு பூஜை செய்யறதுக்கு ஆள் இருக்காது, யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரியான விநாயகரா இருக்கணும். அந்த விநாயகருக்கு நீங்க போயிட்டு அபிஷேகம் பண்ணணும். அபிஷேகம் பண்ணிட்டு அதற்கு அருகம்புல் மாலை செலுத்தணும். அருகம்புல் மாலை செலுத்திட்டு அந்த விநாயகருக்கு சின்னதாக ஒரு நைவேத்தியம் கொடுக்கணும். நைவேத்தியம் கொடுத்ததுக்கு பிறகு இந்த வேலைகளை செஞ்சிட்டீங்க அப்படின்னாக்க கண்டிப்பாக பிரிந்து சென்றவர்கள் 21 நாள்ல இருந்து 41 நாளைக்குள்ள உங்களை தேடி வந்தே தீருவாங்க. அவங்க எந்த நிலைமையில இருந்தாலும் சரி, யாரு கூட இருந்தாலும் சரி, அவங்க உங்களை தேடி வந்தே ஆகணும். அதே போல இது எல்லாருக்குமே பண்ணலான்னு பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பா எல்லாருக்கும் பண்ணிடாதீங்க. இதெல்லாம் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னாக்க ஒரு வேணுக்குன்னே பண்ணுவாங்க, யாருன்னே தெரியாது, அவங்க நம்ம கிட்ட வரணும் அப்படின்றது பண்ணுவாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணிக்க கூடாது. அதெல்லாம் மிகப்பெரிய பாவங்கள். நான் சொல்றது உண்மையிலேயே பாதிக்கப்பட்டு உறவாக இருக்கக்கூடியவர்களுக்கு மட்டும்தான் இந்த செய்முறை பதிவுகள். கண்டிப்பாக தேவைப்படக்கூடியவர்கள் செஞ்சு பயன்பெறுங்க. தொடர்ந்து காளி மாந்திரிகம் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
கூடவே வரக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடக்கூடிய எல்லா விதமான மாந்திரிக தகவல்களும் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். மேலும் ஒரு நல்ல ஒரு மாந்திரிக தகவலை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறேன். நன்றி, வணக்கம்.